திமுகவின் கடைசி அஸ்திவாரம் ஸ்டாலின் தலையில் இறங்கிய இடி, மொத்த அறிவாலயமும் அதிர்ச்சி. சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் தமிழகம் சென்றால் அரசின் திட்டங்கள் நிறுத்தும் சூழல் ஏற்படும். இதனை கருத்தில் கொண்ட திமுக தலைமை தற்போது மகளிர் உரிமை தொகை 5000 கொடுத்து மகளிர் வாக்குகளை கவருவதற்கான திட்டம் என்றால் கூட திமுக வகுத்த திட்டம் தற்போது அவர்களுக்கு எதிராகவே திரும்பியுள்ளது என்றே கூறப்படுகிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக கட்சி அனைவருக்கும் என்ற முறையில் வாக்குறுதிகளை அறிவித்துள்ளது. ஆளும் திமுக தற்போது வரை வாக்குறுதி அளிக்கவில்லை. இந்த நிலையில்தான் திமுக ஒருபடி மேலே சென்று மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகை என்ற அறிவிப்பில் 5000 ரூபாய் கொடுத்துள்ளது. இதனால் பெண்கள் வாக்கு திமுகவுக்குத்தான் என்ற நினைவில் கொண்டு செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை வழக்கமாக 1000 ரூபாயாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 5000 ரூபாயாக அரசு வரவு வைத்துள்ளது. மகளிருக்கான ஜாக்பாட் என்றே சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு மகளிருக்கு இந்த ஸ்டாலின் தந்த உறுதிமொழிதான் உரிமை தொகை. யார் தடை ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்கின்றனர். முந்திக் கொண்டது நமது திராவிடியன் மாடல் அரசு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3000 ரூபாய், மேலும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய், 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கும் இன்று காலை 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. வெல்லும் தமிழ் பெண்கள் ஆதரவோடு அடுத்தும் நாங்கள் தான் வெல்லும். திராவிடியன் மாடல் 2.0வில் 1000 ரூபாய் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம். இது என் சகோதரிகளுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கும் வாக்குறுதி என பதிவு செய்துள்ளார். இதுதான் திமுகவுக்கு தற்போது சிக்கலாக பார்க்கப்படுகிறது. 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கும் இன்று காலை 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட பணமில்லை. 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு சம்பளம் சரியாக போட முடியவில்லை. இதற்கு மட்டும் 6500 கோடி ரூபாய் இருக்கிறதா? அதிகாரப்பூர்வமாக வாக்கிற்கு பணம் கொடுக்கிறது திமுக என்ற விமர்சனம் கட்சி ரீதியாக வைக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு என்று இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்த முதல்வர் ஆண்களுக்கும் கல்லூரி இளைஞர்களுக்கும் என்ன அறிவிப்பு? இந்த 5000 ஒரே நாளில் டாஸ்மாக் மூலம் அரசே பெற்றுக்கொள்ளும் என்றே கூறப்படுகிறது. மேலும் அரசு ஊழியர்கள் பல துறையை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அவர்களுக்கு பணம் இல்லை என்று சொன்ன அரசு வாக்குக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போகும் என்பதற்கு இதுதான் உதாரணம் என்றும், திமுகவின் இந்த வியூகம் தோல்விதான் என்றும் அறிவாலயம் போட்ட திட்டம் மக்களிடம் எடுபடாது என்றே கூறப்படுகிறது.